வணக்கம். இப்போ வந்து எங்கள் பலாலி ஏர்போர்ட்டில் வந்து எங்களுடைய சரிகமபா சிங்கர்ஸ் வந்து வர இருக்கிறாங்க. கல்வெட்டுத்துறையில் நடக்க இருக்கிற பட்ட திருவிழாவில் மியூசிக் அப்புறம் டான்ஸ் கொண்டாட்டம் இருக்க போது இன்னைக்கு வல்வெட்டித்துறை உதயசூரியன் கடற்கரையில் நடக்குது. இந்த நிகழ்வை முன்னிட்டு 1 மணிக்கு இந்த நிகழ்வு ஆரம்பமாகுது. பின்னேரம் 6 மணிக்கு பிறகு இசை நிகழ்ச்சி ஒன்று நடக்குது. இன்னைக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் பட்டை போட்டி திருவிழா நடக்குது. மாலை 3 மணி அளவு. பறையிலை மேலே மார்கழி பனி போலே பூமகள் மடி மீது நான் தூங்கவோ. டிவி அப்புறம் முக்கியமாக விஜய் டிவி, பிக் பாஸ் அந்த மாதிரி பல நிகழ்ச்சிகளை வந்து பங்கேற்கிறேன். பின்னி பின்னி சின்ன இலையோடு நெஞ்சையல்லும் வண்ண துணி போல. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைய தினம் நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் பலாலியில் நிற்கிறோம். இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வல்வெட்டித்துறையில் பட்ட போட்டி இடம்பெற போகின்றது. அதுக்காக இசை நிகழ்வு செய்வதற்காக வந்து இந்தியாவிலேருந்து பாடகர் மேல் வெறியினும் அதை வர்றதை வந்து எப்படி வர வைக்கணும், இந்த ஏர்போர்ட் நிலையத்தில் வந்து எப்படியான இதுகள் இடம்பெறுகிறது என்பதை தான் இந்த காணொலி மூலம் பார்க்க போகிறோம். என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வந்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை தட்டி விடுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்கோ காணொலிக்குள்ளே போகலாம். சொன்னால் வந்து விமான நிலையம், யாழ்ப்பாண விமான நிலையத்தில் வந்து தைப்பொங்கல் இடம்பெற்றிருக்கு. இவங்க இதில் கோலம் எல்லாம் போட்டு தமிழில் வந்து தைப்பொங்கல்ன்றெல்லாம் எழுதியிருக்கிறேன். இவங்க இந்த இப்போ வந்து எங்கள் பலாலி ஏர்போர்ட்டில் வந்து எங்களுடைய சரிகமபா சிங்கர்ஸ் வந்து வர இருக்கிறாங்க. வல்வெட்டித்துறையில் நடக்க இருக்கிற பட்ட திருவிழாவில் மியூசிக் அப்புறம் டான்ஸ் கொண்டாட்டம் இருக்க போது இன்றைக்கி 6 மணிலேருந்து 11 மணி மட்டும் இருக்க போது அதை வரவேற்கிறதுக்கு தான் நாங்கள் இப்போது இந்த விமான நிலையத்தில் நிற்கிறோம். மறக்காமல் எல்லாருமே வல்வெட்டித்துறைக்கு வாங்க. ஒரு மியூசிக்கல் டான்ஸ் கொண்டாட்டம் இருக்குது. நாங்களும் உங்களோட இணைந்து சந்தோஷமாக அந்த கொண்டாட்டத்தை நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம். நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து இந்த நிகழ்ச்சிக்கு மறந்துடாமல் எல்லாருமே வந்துடுங்க. நன்றி. வணக்கம். இன்றைக்கு வந்து வல்வெட்டித்துறையில் வந்து நிகழ்வு நடக்க போது அதுக்கு வந்து நிறைய இந்திய தென்னிலங்கை பாடல்கள் வரியினம் அது தொடர்பாக சொல்லுவோம். இன்றைக்கு வந்து வடமாகாணத்தின் ஒரு பிரபலமான ஒரு நிகழ்வாக நடக்கக்கூடிய இந்த பட்டத்திருவிழா நடக்குது யாழ்ப்பாணத்தில். இது வல்வெட்டித்துறை உதயசூரியன் கடற்கரையில் நடக்குது. இந்த நிகழ்வை முன்னிட்டு 1 மணிக்கு இந்த நிகழ்வு ஆரம்பமாகுது. பின்னேரம் 6 மணிக்கு பிறகு இசை நிகழ்ச்சி ஒன்று நடக்குது. இந்த இசை நிகழ்ச்சியை வந்து இந்த முழு ப்ரோக்ராமையும் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. AAA மீடியா சொல்யூஷன் என்ற நிறுவனத்தினர் வந்து இதை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நிகழ்வுக்காக தென்னிந்தியாவிலிருந்து தமிழக பிரபலங்கள் வந்து சின்னத்திர பிரபலங்கள் வர்றாங்க. குறிப்பாக வந்து பிக் பாஸ் பிரபலங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி சரிகமபா இசை நிகழ்ச்சியில் பங்கு பெறக்கூடிய பிரபலங்கள் வந்து வருகை தந்திருக்காங்க. அவங்கள வரவேற்கிறதுக்காக நாங்கள் இங்கே பலாலி விமான நிலையத்துக்கு வந்திருக்கோம். ரொம்ப நன்றி அண்ணா. நன்றி. நன்றி. கொஞ்சம் தள்ளி தானே போங்களேன். இப்படி விட்டீங்கன்னு சொன்னா அப்படி பண்ணாடி போறேன். இப்பொழுது அடுத்தது
போட்டால் நீங்கள் வந்து தம்பி இப்படி வா அப்படி விட்டு போ கொஞ்சம் முடியும் மாலை போட்டால் வருவோம். அந்த ரூம் உள்ளே போவோம். அப்படியே மாலை போட்டால் அந்த ரூமுக்கு போனால் வருவோம். தம்பி நல்லா கூட்டி வணக்கம், நான் எப்படி இருக்கீங்க? நல்ல சுகம். நீங்கள் எப்படி? நானும் நல்லா இருக்கேன். என்ன விஷயம் பண்ணுங்க புதுசாக யாழ்ப்பாணத்துக்கு வந்துருக்கீங்க கொஞ்ச நாளை பிறகு? இன்னைக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் பட்டப்போட்டி திருவிழா நடக்குது. மாலை 3 மணி அளவு. அதுக்காக சரிகமப்பா லிரிக்ஸ் சீசன் 3யோட ஃபைனலிஸ்ட் ரிக்ஷிதா அக்கா, ருத்ரேஷ் அண்ணா, நிஷாந்த் அண்ணா, அப்புறம் கனிஷ்கர் அண்ணா, நான் இவங்கெல்லாம் சேர்ந்து கில்மிஷா அக்கா, ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து நாங்கள் வந்து ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். மக்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் சாங்ஸ் எல்லாமே பாட போகிறோம். மறக்காமல் எல்லாருமே கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம் திருவிழாவுக்கு வரணும். ஏன்னா நிறைய பேர் வர போகிறாங்க. பிக் பாஸ்லேருந்து கூட 2 பேர் வர போகிறாங்க. பவதாரணி அக்கா வர போகிறாங்க, சிங்க பவதாரணி அக்கா. ஸோ நான் நம்புகிறேன் இது ரொம்பவே அற்புதமான நிகழ்ச்சியாக இருக்கும்னு. ஸோ இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணதுக்கு கில்மிஷா அக்கா அப்புறம் அவங்களோட அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஈவெண்ட் அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணாங்க, அவங்க தான் எங்களை இன்வைட் பண்ணாங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எங்களை வந்து எங்களை வந்து வெல்கம் பண்ணது ஏர்போர்ட்லேருந்து. ஸோ எத்தனை பேர் வந்துருக்கீங்க? நாங்கள் ஒரு 6 பேர் வந்திருக்கோம். கில்மிஷாக்கா இங்கே தான் இருக்காங்க. நாங்கள் 5 பேர் வந்திருக்கோம். எப்படியான பாட்டை எதிர்பார்க்கலாம்? இன்னைக்கு நிறைய பாட்டு எதிர்பார்க்கலாம். கிராமிய பாடல்கள் எதிர்பார்க்கலாம், வெஸ்டர்ன் ஸ்டைல் எதிர்பார்க்கலாம், மெலோடி சாங்ஸ் எல்லாமே எதிர்பார்க்கலாம். எல்லா ஜானருமே எதிர்பார்க்கலாம். வெறும் பாட்டு மட்டும் இல்லாமல் நிறைய இதுவும் நடக்க போகுது. நீங்கள் பாடகின்ற ரீதியில் எங்களுக்காண்டி ஒரு 2 லைன்ஸ் படிக்கிறீங்களா பாட்டு? உன் பார்வையில் ஓராயிரம், உன் பார்வையில் நினைக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். கடந்த நாள் இப்போ யாழ்ப்பாணம் வந்துருக்கீங்க, எப்படி ஆமாம், ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி எல்லாரையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி பொங்கல் எல்லாருக்குமே, ஜாப்னா மக்கள் எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல். தனியாக வந்த நீங்கள்? இல்லை, அப்பா கூட வந்திருக்கேன். வந்து இன்னைக்கு இந்த இசை நிகழ்ச்சியில் எப்படியான பாட்டுகளை படிக்க போகிறீங்க? ஆமாம், இசை நிகழ்ச்சியில் வந்து மக்களுக்கு பிடிச்ச சாங்ஸும் பாட போகிறேன். ஸோ எங்களுக்கு ஃபேவரட்டான சாங்ஸ். ஸோ இங்கே வந்தீங்கன்னா ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு ஈவினிங்காக இருக்கும். ஸோ பொங்கலும் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணலாம். உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ எல்லோரும் மறக்காமல் வந்துடுங்க. ஸோ உங்களோட சேர்ந்து இந்திய கலைஞர்கள் ஒரு யார்? ஆமாம், வாங்க எல்லாரும் பின்னுக்கு 2 இடங்கோ. எல்லாம் இங்கே பாருங்க இருக்கா சரியா? ஓகே. நீங்கள் ஒரு பாடகி என்ற இதில் வந்து அந்த உங்களோட ஃபேவரட்டான அந்த அஞ்சலி பாட்டில் ஒரு ஃபியூ லைன்ஸ் படிப்பீங்க? இப்போ தான் படித்தேன். வேற ஒரு பாட்டு படிக்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று படிங்க. உடனே வரது இல்லையா? முத்தமலை படிங்க. இந்த மாதிரி இன்னும் நிறையா சாங்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக வந்து வல்வெட்டி துறையில் கண்டிப்பாக எல்லாரும் நிறைய பேர் வருவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். எல்லாருமே வந்து ஷோ என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் தான் பாருங்களா, இதுக்கு மேலே வந்திருக்கிறீங்களா? இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் ஸ்ரீலங்காவுக்கு வரோம். நானும் படிச்சிருக்கோம். ஸோ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எங்களுக்கு. நீங்கள் ட்ரீட் பண்ண விதமாக இருக்கட்டும், எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கு வந்து என்ன மாதிரியான பாடல் பாடி அசத்த போகிறீங்க? எப்படியான பாடல்கள் கலந்துருக்கு? பிடிச்ச பாடல்கள் தான் பாட போகிறோம். ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து வல்வெட்டி துறையோட பட்டப்போட்டி திருவிழா வந்து கலந்துக்கோங்க. நம்ம இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப சூப்பராக கண்டுபிடிச்சோம். தேங்க்யூ.
மற்றது ஒரு பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று பாடி காணுங்க எங்களோட பார்வையாளர் இருக்காங்க. ரேடியோவில் என்னுடைய பயணத்தை ஆரம்பித்தேன் கோயம்புத்தூரில், அதுக்கப்புறம் சென்னையில். அண்ட் அது மூலமாக வந்து டிவி, அப்புறம் முக்கியமாக விஜய் டிவி, பிக் பாஸ், அந்த மாதிரி பல நிகழ்ச்சிகளை வந்து பங்கேற்கிறேன். ஸோ முதல் முறையாக இலங்கை வந்திருக்கேன், அதுவும் யாழ்ப்பாணம் வந்திருக்கேன். அது பொங்கல் திருநாளில் வந்திருக்கேன். ஸோ தை திருநாளான நம்ம தமிழர் திருநாள் அன்றைக்கி இங்கே வந்தது ரொம்ப மகிழ்ச்சி. வேறு ஏதாச்சும் சொல்லுமா? தேங்க்யூ. வணக்கம் கனிஷ்கார். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். முதல் தடவை பாருங்களா யாழ்ப்பாணம் இல்லாட்டிக்கு? முதல் தடவை வரேன். ஓகே, இன்றைக்கு அழகாக எப்படி இன்றைக்கு எப்படி என்னென்ன மாதிரியான பாட்டுகள் படிப்பீங்க இன்றைக்கி? நல்லா பர்ஃபார்மன்ஸ் நல்லா ஆடிட்டே பாடுற மாதிரி தான். எல்லோரும் நல்லா வைப் பண்ணணும், எல்லாருமே நல்லா சிரிச்சு, எல்லாரும் இந்த பொங்கல் எல்லாருக்குமே வந்து ஒரு செலிப்ரேஷன் மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்காக நல்லா ஆடுற மாதிரி சாங்கை தான் பாடணும். சரி, நீங்கள் சரிகமப்பா நிகழ்ச்சியில் கில்மிஷாவோட சேர்ந்து பாட்டுகள் எல்லாம் படிச்சினீங்களா? அப்படியான பாடல்களை இன்றைய நிகழ்வில் எதிர்பார்க்கலாமா? இன்னைக்கு இது பார்க்க முடியாது, ஆனால் கில்மிஷா கூட நான் பாடுறேன். நல்ல சாங், நல்ல பாட்டு. சரி, நீங்கள் எங்களுக்காண்டி ஒரு பாட்டு ஒன்று படிக்கிறீங்களா? பின்னி பின்னி சின்ன இலையோடு நெஞ்சையல்லும் வண்ண துணி போல அள்ளி அள்ளி தந்து உறவாடும் அன்னை மடி இந்த நேரம் போல மேகம் மொழிச்சு கேட்குது. சூப்பர், வேற லெவலில் பாருங்க. வாழ்த்துக்கள். ஓகே, நன்றியா. இதில் ஏறிட்டினும் இந்த வானத்தில் தான் போயினும், இதில் தான் ஏறிட்டினும் இப்படியே பருத்துறையை போயினும். தொடர்ந்தும் காணொலியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.